டேய் பார்வதி அம்மா தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு முதல் எடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் உலக நாடே கட்டுக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் கட்டுக்கோப்பா, தமிழ்நாட்டிலையும் கட்டுக்கோப்பா. பத்திரம் பதிஞ்சு வென்று கையிலேருந்து பத்திரம் பதிதான். அப்போ அந்த பத்திரம் உள்ள வெளியில் விற்காம். ஒரு மாவட்டத்தில் 2 பேர் 3 பேர் மாவட்ட வாரி ஊர் பேர்களில் பேர் கணக்கில் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் விற்காம். அப்போ அந்த பத்திரம் என்ன காரணம்ங்கிற கேள்வி கேட்கார். பத்திரம் விற்காமல இப்போ இதில் தான் எல்லாரும் மாட்டுவான். இவனுங்களாம் பத்திரத்தை அடிக்க வேண்டியது, இவனுங்களாம் கவர்மெண்ட்டை வச்சு இவனுங்களாம் அடித்து நாசம் பண்ணுதான். எல்லாமே விவசாயம் பூரா நடந்த இடத்த எழுதி கிளியராக மாற்றி இன்றைக்கி பலாயிரம் கோடிய விவசாய இடத்த அழிக்கும். அப்போ அந்த கணக்கு பிடிப்பார்ல, இந்த 75 வருஷம் ஆண்டு கால கொடியை தூக்கி இந்த பத்திரம் விற்கான்ல வெளியில், பத்திரம் வெளியில் விற்பான். அது எப்படி நியமிச்சிருக்கானோ அந்தந்த அரசியல்வாதி கோட்டா கணப்படி கொடுப்பான் பத்திரத்தை. அப்போ இது எவ்வளோ பெரிய முல்லை மாதிரி முடிச்சு வைக்கித்தனம் பண்ணுதான். இது விவரம் புரிகிறவன் பத்திரப்பதிவு வென்று எல்லா சார்பாளர், டிஓ, தாசில்தார், கிராம அதிகாரி எல்லாவனும் இதில் பயப்படுவான். அப்போ வெளியில் விற்கானா பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் அவனுடைய நம்பரை போட்டு சீல் குத்தி விற்கான். அப்போ அந்த பத்திரம் உள்ள நம்பரை என்ன காரணம், நீயா அடிக்க நீயா விற்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். இதில் எல்லாவனும் உள்ள மாட்டுவான், எல்லாம் அடைக்க மாட்டும். அப்போ இவனா அடித்து இவனா சண்டை சேத்திரம் போட்டு இவனா கூத்து அடித்து நீதிமன்றத்தை வழக்காடி 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் கணக்கு போக வேண்டியது. அப்போ பூமியை அழிக்கும். முக்கால் சத்தியம்.